இந்த ப்ராப்ளம் பிட்டா டியூப் அப்படிங்கிற கான்செப்டை பார்த்து யூஸ் பண்ணி போடுறது. பிட்டா டியூப் அப்படிங்கிறது ஒரு பைப்பில் வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது அதில் இன்ஸ்டண்ட்டாக வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிட்டா டியூபை எந்த இடத்துல வெலாசிட்டி தேவைப்படுமோ அந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா அந்த பிட்டா டியூப் வழியாக வாட்டர் ஃப்ளோ ஆகிறது அந்த பிட்டா டியூப்பில் ஒரு செர்டைன் ஹைட்டுக்கு வந்துட்டு ரைஸ் ஆகும். அந்த ரைஸ் ஆகிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ ஹைட்டுக்கு ரைஸ் ஆகுதோ அதை வச்சுக்கிட்டு சிம்பிள் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணது அந்த கொஸ்டினுக்கு கிவன் டேட்டா ஃபஸ்ட் எழுதிக்கிறோம். ஏரியா ஆஃப் த டக்ட் அப்படிங்கிறது நமக்கு 300/200 mm கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. அப்போது அது ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பாக இருக்குதுன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் மேனோமீட்டர் ஹெட் H(m)ன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 10 cm ஆஃப் வாட்டர். நான் சொன்னேன் இல்லையாங்க, இப்போ வந்துட்டு ஒரு பைப்பில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது பிட்டா டியூபை உள்ளே இன்சர்ட் பண்ணோம்னா அந்த இன்சர்ட் பண்ண பைப் வழியாக மேலே வந்துட்டு தண்ணி ஒரு 10 ஹைட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அது வந்துட்டு 10 cm கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது டென்சிட்டி ஆஃப் ஏர் அது வந்துட்டு 1.2 kg/m³ கொடுத்துருக்காங்க. அடுத்து டென்சிட்டி ஆஃப் வாட்டர் சிம்பிள் பார்த்தீங்களா, பீன்னு போட்டிருக்கேன், அது வந்துட்டு ரோன்னு அர்த்தம். பி கிடையாது, ரோ சஃபிக்ஸ் ரோக்கு கீழே வாட்டர்னு எழுதியிருப்பேன். டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 kg/m³. இது கூட ஒரு பிட்டா டியூபுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ ஒன்று இருக்குது. அது என்னன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பிட்டா டியூப். அந்த வேல்யூ வந்துட்டு 0.98. அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு அசியூம் பண்ணிக்கிறோம். எல்லா கான்செப்ட்டுக்குமே பிட்டா டியூப்னு வந்துச்சுன்னா சி வேல்யூ 0.98 நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது இதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா டு ஃபைண்ட் ஏரோட வெலாசிட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது டிஸ்சார்ஜ் எவ்வளோ தண்ணி அதில் ஃப்ளோ ஆகுது ஒரு செகண்டுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்க? இப்போது அதில் முக்கியமாக என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்னு அடுத்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு V இஸ் ஈக்குவல் டு C × √2gh அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா. இதில் ஜிங்கிறது கான்ஸ்டன்ட், ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி எப்போவுமே 9.81 m/s². நெக்ஸ்ட் ஒன் அதில் ஜிக்கு அப்புறம் பாருங்க ஹச்ன்னு ஒன்று இருக்குது. அது வந்துட்டு உங்களுக்கு ஃபார்முலா SWS வாட்டர் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் வாட்டர் டிவைடட் பை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் ஏர் -1 ஹோல் ப்ராக்கெட் ஹெட் ஆஃப் மெர்க்குரி HM அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அதுக்கு கீழே ஆர் ரோ வாட்டர் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் டிவைட் பை டென்சிட்டி ஆஃப் ஏர் -1 × H(m). இதில் நம்ம வந்துட்டு இப்போ கீழே இருக்கிற ஃபார்முலா ரோ வாட்டர் டிவைட் பை ரோ ஏர் -1 × HM போட்டுக்கிறோம். என்ன நம்ம கொஸ்டினை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கொடுக்கல, அதுக்கு பதிலாக டென்சிட்டி ஆஃப் ஏரும் டென்சிட்டி ஆஃப் வாட்டரும் சொல்லியிருக்காங்க. அதனால் கீழே இருக்கிற ஃபார்முலா நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது இப்போது மூணாவதாக டிஸ்சார்ஜ் த்ரூ டக்ட். அதுக்கு ஃபார்முலா ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. சரிங்களா? அந்த டக்டோட ஏரியா அவங்க 300/200 கொடுத்துருக்காங்க. அதை வச்சு ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இன்ட்டு வெலாசிட்டி இங்கே ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே வந்துட்டு C × √2gh இருக்குது. இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? Q கிடச்சிரும். சரிங்களா? இப்போ ப்ராப்ளம் பார்த்துக்கலாம். இப்போ H இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி. இது பார்த்திங்களா, இந்த ஃபார்முலா தான் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். ரோ வாட்டர் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு என்னென்னா 1000 டிவைட் பை ரோ ஏர் 1.2 கொடுத்துருக்காங்க -1 × 0.1. 0.1ங்கிறது என்னென்னா மேனோமீட்டர் ஹெட்டுன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. 10 cm கொடுத்துருந்தாங்க. அதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிவைட் பை 100 போட்டு 0.1 வச்சுக்கிட்டேன். அது இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு 83.23 மீட்டர் வருது. சரிங்களா? அதை எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்தது வெலாசிட்டிக்கு யூஸ் பண்ண போகிறோம். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு C ×
2GHன்னு இருக்குது சரிங்களா. சி வேல்யூ 0.98 அது நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். பிட்டா டியூப் கான்ஸ்டன்ட்டு இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ஜிக்கு 9.81 இன்ட்டு ஹச் வந்துட்டு முந்தின ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சது 83.23 சப்ஸ்டிட் பண்ணோம்னா வெலாசிட்டி 39.6 மீட்டர் பர் செகண்ட் வருது. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்சார்ஜுக்கு Q சிம்பிள் ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஏரியாவுக்கு வந்துட்டு லென்த் இன்ட்டு பிரெத்து என்ன ரெக்டாங்கிள் டக்ட் சொல்லியிருக்காங்க. லென்த் இன்ட்டு பிரெத் பொதுவாக நமக்கு இதில் டயமீட்டரில் தான் எல்லாமே கொடுப்பாங்க. ஏரியாவுக்கு வந்துட்டு πd²/4 தான் போடுவோம். இது ரெக்டாங்குலர் டக்டாக இருக்கிறதுனால லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு போட்டிருக்கோம். இது ஒரு சம் தான் ரேராக இப்படி இருக்குது. எல்லா சம்க்கும் இப்படி வராது. டயமீட்டர் கொடுத்துருக்காங்க πd²/4 நீங்கள் போடணும். இந்த சம் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ட்டு வெலாசிட்டி சரிங்களா. இது சப்ஸ்டிட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்துட்டு டிஸ்சார்ஜ் அவ்வளோ கிடச்சிது. இது என்ன மீனிங்னா ஒரு செகண்டுக்கு 2.376 m³ வந்துட்டு அதில் பாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஓகே தேங்க்யூ.